ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். காப்பாத்துங்க ரோஷினி குட்டி, நீங்க ஏறி ரோஷினி 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 அமன் நண்பா, விட்டு வெளியே வா. நெருப்பெரியட்டும். ரோஷினி, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இது சூனி கலரோட தண்ணி, இதே தேங்க. எனக்கு எதுவும் தெரியாதம்ம. அந்த நாங்க வந்தப்ப இந்த இந்த பூக்கு என்ன உள்ள இழுத்துருச்சு. ரோஷினி, இந்தாங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? இல்லை அவன், நீ சொன்னது கரெக்டாப்பா. அது சூனிய கிணறு தனித்தாப்பா. நான் இப்பதான் மாயப்பா கிட்ட இதை பத்தி பேசிட்டு வந்தேன். இந்த கிணறு அதுவா வந்து கருப்பாட்டி. இது வீட்டுக்குள்ள இருக்குன்னா யாரோ கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். நீ சொல்றது கரெக்டா. மாயம்மா இதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னாங்க? இரு சொல்ற. அவங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டை சுத்தி ஒரு இடம் விடாம போட்டு வச்சாச்சு. இந்தாம இதுல தீபம் இருக்கட்டும். நாம நம்ம வீட்டை ராக் சிந்தைன்னு காப்பாற்றுறதுக்காக மந்திரம் போட்டு வச்சுக்கோ ரோஷினி. அதுக்கு இந்த மந்திரம் ஸ்ட்ராங் ஆகும்னா நம்ம அதுக்கு மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணலாம். இன்னொன்று விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. விடிகிற வரைக்கும் என்ன நடந்தாலும் என்ன காரணமா இருந்தாலும் இந்த கோட்டை விட்டு நீ வெளியே வந்துடவே கூடாது. எல்லாம் பாலாகிடும். இல்லை இல்லை, நான் உள்ளே இருக்கேன். இந்த புது ஃபோன் உங்களுக்காக. இல்லை, சிம் நம்பரும் உங்களோட பழைய நம்பர் தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. பாட்டி, இப்போ வீட்டில் என்னென்னமோ நடந்துட்டு அதனால தான் கேட்கு. இந்த செரமனியாக போஸ்ட்போன் பண்ணாதான் என்ன? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இதை தள்ளி போட்டீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகிடும். அதை போஸ்ட்போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, நீங்கள் ப்ளீஸ் எதுவுமே சொல்லாங்க. நீங்களும் பாட்டியும் சொன்ன மாதிரி நான் இந்த சர்க்கிள்குள்ளே இல்லைன்னா எனக்கு எதுவுமே ஆகாது. சரிம்மா, தேங்க்யூ. வாமா, ரொம்ப அழகா இருக்கு. யாருக்கன்னும் படக்கூடாது. அவ்வளோ வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க 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 மிஸ்டர் குட்டி, போகலாமா? போகலாமா? எனக்கும் ரோஷினிக்கும் மேரேஜ் நடக்காதுன்னா நான் செத்து போயிடுவேனே. நானும் ரோஷினியும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம். ப்ளீஸ் எங்கள் லைஃப்பில் க்ராஸ் பண்ணாத. வாங்க வாங்க உள்ள போலாம். செகண்ட் மேரேஜ் பண்றதுல தப்பே இல்லை. ஆனா இந்த விஷயம் ரோஷினிக்கு தெரியும். அந்த 51 lakhs செக் எங்கேருந்து வந்தது ரோஷினி? என்ன 51 lakhs? சமீர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவருங்கிறது மறைக்கத்தான் 51 lakhs செக்கை கொடுத்தாரு. டைம் வரும்போது சொல்லலாம். இல்லை இங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட் சாமி வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருந்தாரு. நேற்று தான் வந்தாரு. என்ன
சார் அவர் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்க போறாரா? ஆல்ரெடி அவருக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு. எல்லாரும் நின்றுக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க உட்காந்து பேசுங்க. ரோஷினி வா. என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணல, 2 பேரும் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கீங்க. ரோஷினி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? நான் அதில் அவங்ககிட்ட சீக்கிரமா வரேன்னு சொல்லியிருந்தேனே. பெருசா எடுத்துக்காது படி. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபேமிலினா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஏமாத்த கற்றுக் கொடுப்பாங்க. ரோஷினியை பற்றி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓ வாங்க, சாப்பாடு ரெடி ஆகிட்டு. சடங்கு செய்யறதுக்கு முன்னாடி டின்னரை முடிச்சிடலாம். ரோஷினி லைஃப்ல வீசின புயல் இன்னும் அடங்கவே மாட்டேங்குதே. வீட்டுக்குள்ள சாமி, வீட்டுக்கு வெளியே ராக்ஜி. அவ சூனி கனவுக திரும்ப வந்துட்டா. வாங்க அது உட்காருங்க, வாங்க உட்காரு. என் கூட கொஞ்சம் கிச்சன் வரைக்கும் வரீங்களா? ஆ அனி, நான் இதை கொண்டு போறேன், நீங்க இதை எடுத்துட்டு வந்துருங்க. ஆ மாயத்திரை உருவாகட்டும். சமையலுங்க வருவாண்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, அவன் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவன், அவனை தான் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரியுமா இல்லையா? ஆனா ஆனா அதை பத்தி ஏன் இப்ப பேசுறீங்க? ஏன் பேசக்கூடாது? பின்ன சொல்லி காட்டாம ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தைக்கு அப்பா நினைக்கிறவன நீங்க மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்களே. அவங்கள மேரேஜ் பண்றதுக்கு எப்படி நான் அக்செப்ட் பண்றேன்னு கேட்டீங்களே. ஏன்னா அவங்கள மாதிரி ஆளுங்க பிளாங்க் செக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. உங்க பிளட்ல பேராசை, உங்க குணத்துல நன்றி கேட்ட தனமும் தான் இருக்குது. அதான் அந்த பிளாங்க் செக்காக அந்த சமையலையும் அவ கொடுத்த செக்கையும் வானான்னு சொல்லிட்டீங்க. இது எல்லாமே ஆனா நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னா நீங்க என் அம்மாவை என்னைக்குமே மதிக்க மாட்டீங்க. என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் தாங்கிப்பேன். ஆனா என் அம்மாவை இன்சல்ட் பண்றத என்னால தாங்கிக்க முடியாது. என்ன வாய் அடிச்சு போயிட்டீங்க? என்ன சாக்க சொல்றதுன்னு தெரியலையா? இல்ல என்ன புதுசா சொல்றேன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ரோஷினி? அம்மா உங்களை பத்தி என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ப கூடாதுன்னு நினைச்சிட்டீங்க. ஆனா நம்புற மாதிரி செஞ்சிட்டீங்க. நீங்க ஒரு செல்ஃபிஷ், ஆசைக்கு எடிட்டான ஒரு ஏமாத்துக்காரி. என்னாச்சு டாங்கி ஃப்ரம் சம்வேர்? எல்லாரும் அங்க உட்காந்துக்க சொல்ல நீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த சமீர் அஃப்தாபோட மாமா அன்னைக்கு அந்த சமீருக்கும் ரோஷினிக்கும் தான் மேரேஜ் நடக்க இருந்துச்சு. இல்லாம எனக்கு எதுவும் தெரியாது. இந்த சமீருக்கும் ரோஷினிக்கும் மேரேஜ் நடக்க இருந்துச்சா? நீ சொல்றதுல ஏதோ டவுட் இருந்தாலும் கூட இந்த விஷயத்துல அஃப்தாப்க்கும் அவரோட ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு தோணுது. அவங்களுக்கு அவனை பத்தின விஷயம் தெரியாம கூட இருந்துக்கலாம்ல. அஃப்தாப பாரு, சிரிச்ச முகத்தோட எந்த கலங்கமுமே இல்லாம இருக்கான். கண்ணுக்கு முன்னால இருக்கிறதுலாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை பாட்டி. பார்க்கறதுக்கு அந்த ரோஷினி என்னமோ திரும்ப அஃப்தாபோட பேக்ரவுண்டை செக் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. ஓகே, ஒருவேளை நீ அப்படி நினைச்சா உன் திருப்திக்காக அதை செஞ்சிரு. ஆனா இங்க பாரு, இது யாருக்கும் தெரிய வேண்டாம்டா. நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன். அட நீங்க எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம் இல்லையா? கண்டிப்பா. இதை பேசத்தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. வாங்கம்மா. ரோஷினி, நான் இப்பவே உங்ககிட்ட பேசணும். என்ன பண்றீங்க? விடுங்க. நான் இப்பவே உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும். ரோஷினி, இதோ வந்துட்டேன். எனக்கு உங்க மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க.
இதோ வந்துட்டேன். பொண்ணு வீட்டு சார்பா அமன் ரோஷினி நீங்க 2 பேரும் கொடுங்க. ஓகே. வா கொடுங்க. அதனால என்ன, நீங்க 2 பேரும் கொடுக்கலாம். வாங்க நீங்க கொடுங்க. ரோஷினால அந்த வீட்டுக்குள்ள போக முடியாதுன்னு தெரிஞ்சுது. அதனால அந்த சூனி கிணற அதாக்கிட்ட கொடுத்து போக சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சாப்பாடுலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்து பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நீங்க இங்க வந்து போயிட்டு நினைப்பீங்க. யா அடிக்கடி வருவோம். இப்பெல்லாம் நல்ல ஃபேமிலியா சேர்ந்தவங்களை பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருக்கே. ஓகே நாம கிளம்புறோம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப நமக்கு சந்தோஷம். பேபி. ஓ சரி நான் எங்க வீட்டுல தான் இருக்கேங்க. ஓகே வாங்க உங்களை வழி அனுப்பிட்டு வரோம். இன்னும் இவ இங்க எவ்வளவு நடிந்துருவா? இன்னும் நீ கண்டிப்பா நம்ப மாட்டேன். ரோஷினி உனக்கு ஏதோ மறைக்கிறா. நீ நினைக்கிற மாதிரி அவ ஒரு கூட தங்க பரவாயில்லை. அவ மரத்துக்கு மரம் தாவி பழகினவ. நான் இந்த விஷயத்த ப்ரூஃப் பண்ணியே தருவேன். வந்துட்டேன். ஹாய் கேர்ள்ஸ். பாய் ரோஷினி. என்ன கூப்பிட்டீங்களா? உங்க மனசுல என்னை பத்தி நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டீங்களோன்னு தோணுது. சமீருங்க வருவாருன்னு எனக்கு நிஜமா தெரியாதாம. ரோஷினி உங்களோட எக்ஸ்பிளனேஷன் மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. என்ன என்ன சொல்ல வந்தீங்க? உங்க மேலேயும் இல்லை. எதுக்காக உங்களை நினைச்சு கவலைப்படுறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. பட் அதை நான் பெருசாக எடுத்துக்கவே கூடாது. ஐ ஷுட் நெவர் ஹேட். என்ன இனி 1 மாசம் தானே. இந்த 1 மந்த் கழிச்சு 51 lakhsக்காக ஒரு மேரேஜ் இல்லை, 2 மேரேஜ் இல்லை, 3 மேரேஜ், எத்தனை மேரேஜ் வேணாலும் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். விஷயம் சிம்பிள். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இது டெம்பரரியாக இருந்தாலும் இந்த வீட்டிட மருமக இந்த வீட்டிட மானத்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணிடுறாங்க. அதோட சைமோட மேரேஜ் முடிகிற வரைக்கும் நீங்கள் அவனோட பேசுகிறதோ பழகிறதோ கூடாது. இந்த வேர்ல்டில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என் தங்கச்சியோட வெட்டிங் தான். அதனால் உங்களோட எந்த பேட் ஸ்டோரியும் என் ஃபேமிலியை எஃபெக்ட் பண்ணக்கூடாது. என் அம்மாவை ஹேட் பண்ணவும் கூடாது. அதனால் இந்த வெட்டிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தூரமாகவே இருங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் இஷ்டப்படியே இருங்க.